பண்ணாலே போதும், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து சாப் பண்ணிடும். Hey lovelies, welcome back to my channel. So instant baby food, instant homemade cerelac னு கூட சொல்லலாம். அதுக்கு 4 to 5 walnuts எடுத்துக்கலாம். வால்நட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு 6 பாதாம், 4 to 5 cashews எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு ரெட் போஹா எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ராணாவோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்காக ஒரு இன்ஸ்டண்ட்டான ப்ரீமிக்ஸஸ் நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் நட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம போகா ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே நான் வந்து நட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இது கூட கடைசியாக நான் வந்து போகா ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணுறேன். கூட வந்து கீ ஆட் பண்ணலாம். நான் வந்து அரைச்சி முடிச்சுட்டு கொடுக்கும் போது சர்வ் பண்ணும் போது தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெறும் நட்ஸ் அண்ட் போகா இதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது மொறு மொறுன்னு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இது கூல்டவுன் ஆகிறதுக்குள்ளே செகண்ட் இன்ஸ்டன்ட் மிக்ஸியும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் அதிகமாக மக்கானா வந்து நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 6 cashews நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து cashews ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். ஸோ பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணும் போது டக்குன்னு கலர் ப்ரௌன் மாறிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் மக்கானா ஆட் பண்ணுறேன். மக்கானா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வதன்னு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இப்படி உடைச்சா மொறுன்னு உடையிற அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, போஹா அதுக்கப்புறம் பாதாம் cashews எல்லாம், அதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டான ஒரு பேபி ஃபுட் ரெடி. இது கூட நம்ம ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிறக்க சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அது வந்து செட்டில் ஆக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு செர்லாக் வந்து ஹோம்மேடாக ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக்ஸ், அதாவது அந்த மக்கானா பொட்டுக்கடலை cashew இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த பவுட்ரும் வந்து பார்த்திங்கன்னா மக்கானா நல்லா ஃபைனாக அரைகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பேபி ஃபுட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நிறையா கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே குட்டி குட்டி ரெசிபீஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். டக்குன்னு வெளியில் போகும்போதெல்லாம் அழுதாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மேக் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இது ரெண்டையுமே இப்போ ஒரு ஏர்டைட் ஜாரில் நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டான மிக்சஸ் இது எந்த ட்ராவலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுட்வேர்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்ருந்தேன், அதாவது ட்ரிப்புக்கு. ஸோ இப்போயே வந்து என்னென்ன ஃபுட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பேக்கில் ஜிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பேக் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆஃப் ஷூஸ், அதுக்கப்புறம் 3 பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால அதிகமாக நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியாது. இதில் ஆல்ரெடி ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதனால் ஒரு 4 பேர் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்போவுமே வந்து ஃபுட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஜிப்பர் பேக்ஸு, வர ஆர்டரில் வர பேக்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். ட்ராவல் போகும்போது அதில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம லக்கேஜில் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ட்ரெஸ்ஸோடு மிங்கிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிப்பர் பவுச்சஸ் அண்ட் இந்த கோல்டன் ஸ்லிப்பர்ஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக ட்ரிப்புக்கு நான் ஹீல் எதுவுமே எடுக்கலை. ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஃப்ளாட்ஸ் தான் நிறைய வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ராணாவோட மஸ்ட் ஹேவ் திங்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராணா குட்டிக்கு இந்த ஸ்ட்ராலர், அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே அவருக்காக வாங்கினது. அது அப்படியே ஒன்றொன்னா நான் எடுத்து வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதெல்லாம் நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் மேக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராலர். ஆக்சுவலாக ஏர் கேபின் ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணி ராணா வந்து பழக்குனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், ட்ரிப்லேயே எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா அவர் தூங்குறதுக்கு வந்து கையிலேயே இருந்தாங்கன்னா அவங்களால தூங்க முடியாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. அவங்களும் வந்து நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கிராங்கி ஆயிடுவாங்க. நம்மளும் போன இடத்த பார்க்க முடியாம ரூம்கே வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஸ்ட்ராலர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் வாங்கினதுலேயே ரொம்ப பெஸ்ட் வர்த்தான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராலர். ஆக்சுவலாக முன்னே வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ராம், அது வந்து ஸ்ட்ராலர் கிடையாது, ஒரு ப்ராம், பேபி ப்ராம் மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10 days அவன் வந்து பழகியிருப்பான். அதில் வந்து பழகினதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பிளான். ஏன்னா வாங்கி அவங்க வந்து பழகலை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா, அதனால அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ஸ்ட்ராலரில் உட்காந்து அவன் பழகிட்டான். பழகினதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராலர் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ராணாவுக்கு அவங்க ஆத்தாவும் தாத்தாவும் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராலர். ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருந்தா. நம்மளுக்கு மேலே வந்து அந்த கேபின்குள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வைக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து அந்த கேபின் க்ரூக்கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே சேஃபாக எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம இறங்கும் போது கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நல்ல ஃபோல்டபுளாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வீடியோ முடிச்சுட்டு இது எப்படி சைட்லேயே வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அளவுக்கு இது ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உட்கார ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எந்திரிக்கிறதே இல்லை, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால வந்து வண்டியிலேருந்து எந்திரிக்கிறதே கிடையாது. மெயினாக கீழே வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இருந்தது. அண்ட் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 2 குட்டி வீலு, பேக்கில் வந்து பெரிய வீலு, நல்ல பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. லவ்லாப்போட ஸ்ட்ராலர் இது. பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உட்கார்ற மாதிரி இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா படுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி வந்து ஒரு பாக்கெட் வருது. பிரேக்ஸ் வந்து மெயினாக இருக்குது. பிரேக்ஸ் வந்து நல்லாவே இதாக இருக்குது. அதாவது பிரேக் போட்டோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஸ்ட்ராலர்லாம் போகிறதில்ல, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராலர் வந்து மெயினாக நான் வாங்கியிருந்தது. லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுக்கு கூடவே நான் வந்து இந்த ஃபேன் ஒன்று வாங்கியிருந்தேன். போகிற கண்ட்ரியில் வந்து இப்போ வந்து வெளியில் போகிறோம், ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, அதனால இந்த ஃபேன் ஒன்று வாங்கியிருந்தேன். போர்ட்டபிள் ஃபேன் வந்து இது வந்து டீட்டெயில்ஸ் ஏதோ என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது வந்து ஒரு கிளிப் ஃபேன் மாதிரி. இப்படி நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க நல்லா படுத்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஏர் போகும். உங்களுக்கு நான் சைடில் வந்து அந்த பிக்சர் வந்து நான் காமிச்சிட்டே இருக்கேன். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மரீனா மாலுக்கு வந்து ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு 2 hours இதில் வந்து நல்லாவே அவர் தூங்கிட்டாரு. ஸோ அப்போ தான் வர்த் த பை அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வாங்கி ஒரு 2 மணி நேரம் அவங்க நல்லா தூங்கினாங்கனாலே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி ராணாக்கு ஆயிடுது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபேனை வந்து நம்ம இப்படி நல்லா இப்படியும் திருப்பிக்கலாம், இப்படியும் திருப்பிக்கலாம், அதுக்கப்புறம் அப் டவுன் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்ரி அதாவது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு போர்ட்டபிள் ஃபேன் இது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மாலில் கூட நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஓகே நல்ல ப்ராடக்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். கூடவே வந்து இந்த ஹேண்ட் ஃபேன் ஒன்று, இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு திருத்தணி விளாக்ல கூட நான் காமிச்சிருப்பேன். இதுவும் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேன் இது. சும்மா எங்கேயாவது ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போக முடியாத இடத்துக்கு, இப்போ கோயிலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகிறோம், எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப பேபிக்கு வந்து சஃபகேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1 ப்ரெஸ் பண்ணால் லைட்டு, இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபேன் மாதிரி ஓடும். இதுவும் வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபேன் தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய அமேசானில் கூட நம்மளுக்கு வந்து விற்குது. இதனோட சிமிலர் லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு ரொம்ப எங்கே ஒரு பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் வாங்க வேண்டியது இந்த ஃபேன் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஸ்ட்ராலர் கண்டிப்பாக வாங்கிக்குங்க. ஏன்னா வந்து பேபியை ரொம்ப நேரம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, தூங்க முடியாத மெயினாக அவங்கனால, அதனாலேயே அவங்க ரொம்ப கிராங்கி ஆகிடுவாங்க. அதனால மெயினாக ஸ்ட்ராலர் வந்து நல்ல ஸ்ட்ராலராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேபி உட்காந்து பழக்க வச்சுருங்க முதல்ல, அது ஒன்று. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த இயர் மப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது காது அடைக்கும் இல்லைங்களா, அதனால பேபிஸ்க்கு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளோட சேஃபர் சைடுக்கு இன்னும் காலை அடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இயர் மப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். மெயினாக வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போதும் வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபீடும் பண்ணுவேன். பட் இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு நான் இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அமேசானில் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல கிச்சன் இருந்துச்சு. இது எனக்கே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறதே எனக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் கேட்குது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஃபுல்லாக வந்து இது லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குட்டியாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். தியேட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் பேபிஸ் அப்படின்னா அந்த டைமில் கூட இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து பேபியோட டயப்பர் பேகு. தம்பிக்குட்டிக்கு வந்து நார்மல் டயப்பர் பேக் இல்லாமல் இந்த ட்ரேல வச்சுக்கிற மாதிரியா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா லக்கேஜஸ் வந்து ரொம்ப பெருசாக அதிகமாக கேரி பண்ணிக்க கூடாது, இந்த தடவை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டயப்பர் பேக் மாதிரியான ஒரு டாட்லர் பேக்னு வச்சுக்கலாம், அது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இன்ஸ்டாகிராமில் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னோட பேக்ஸ் எல்லாமே வந்து 22 எசென்ஷியல்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ இந்த பேக்கும் நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். உள்ள வந்து இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட், இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட், உள்ள ஒரு குட்டி பாக்கெட்டு, ஜிப் எல்லாமே இருக்கு. மெயினாக இந்த பேக் எதுக்காக நான் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பவர் பேங்க் போட்டு நம்ம சார்ஜ் போட்டு உள்ளே கூட வச்சுக்கலாம். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சைடில் வந்து நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அண்ட் பேக்ல ஒரு ஜிப்பு, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிப்பு. மெயினாக இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வாங்கியிருந்த ட்ராலிக்கு வந்து ரொம்பவே ஆப்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நான் வச்சும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது இந்த பாக்கெட் சைஸ்க்கு. ஓவர் வெயிட் ஆகி எங்கள் பேக் வந்து இந்த பேஸ்கெட் வந்து தாங்காதோ அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். சூப்பர் காம்பேக்ட், சூப்பர் ஸ்பேஷியஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பேக் ஒன்று. ஸோ அடுத்து வந்து ஃபுட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்சஸ் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக இப்போ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய மிக்சியில் அடித்து கொடுக்குற மாதிரி வரும். இந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம வந்து இப்போ வெளியே போகிறோம், டக்குன்னு அழுதாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் மேஷ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்காக இந்த சாப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பேட்டரி சாப்பர். ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போது நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து சாப் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியும் இருக்குது, பெருசும் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பெருசு வாங்கிக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து குட்டிக்கும் இதுக்கும் ஒரு 100 ருபீஸே நமக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பெருசு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அந்த சாப்பர் வாங்கியிருந்தேன். பேட்டரி சாப்பர் மஸ்ட். நம்ம வந்து பிளெண்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாட்டில் மாதிரி, அதாவது இந்த ஃப்ளாஸ்க், வேக்கம் ஃப்ளாஸ்க் மாதிரி. ஸோ இது வந்து நான் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து அமேசானில் கிடைக்குது. அதனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் எடுத்துகிட்டு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி போகும்போது, வெளியெல்லாம் போகும்போது இதெல்லாம் தான் நான் இந்த பாட்டிலில் தான் நான் வந்து கஞ்சி, ராகி கூழ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போவேன். காலையில் போனோம் அப்படின்னா மதியம் ஒரு 3 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது கூட அது அந்த சூடு அப்படியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேபிஸோட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூழ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். குழம்பு அந்த மாதிரி ரசம் எது வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து தம்பிக்கு வந்து மோஸ்ட்டாக அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி, உப்புமா எல்லாமே நான் இதில் போட்டு, கிச்சடி எல்லாமே இதில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப சூடாகவே இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. மோஸ்ட்டாக இதெல்லாம் தான் நம்ம வந்து லக்கேஜில் கேரி பண்ணிட்டு போகிற திங்ஸ். ராணா குட்டிக்கு வந்து பேபி கேரியர் வந்து நான் ஆல்ரெடி இதனோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தம்பி குட்டியாக இருந்தது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து அந்த ஷோல்டர், அந்த ஃபுல்லாக கேரி பண்ணுறோம் இல்லைங்களா, அது போட மாட்டேன். இது மட்டும் இந்த ஹிப் பெல்ட் மட்டும் கேரி பண்ணிப்பேன். என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணும்போது அதையும் யூஸ் பண்ணிப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஜிப் கொடுத்துருக்கான், இங்கே கொடுத்துருக்கான் லிட்டில் பம். ஸோ இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே வாக்கிங் போகும்போதெல்லாம் நான் தம்பியோட பாட்டில், ஒரு குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். அண்ட் இதில் வந்து சீட்டுக்கு நல்லா குஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து டம்மியும் வந்து உள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நான் இதுதான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்று மஸ்ட்டாக நான் வந்து எடுத்துகிட்டு போகணும். இது ஒன்று. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிளீனிங் ப்ரஷஸ். இது வந்து ஆர்ஃபார் ரேபிட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து வித் ஸ்டாண்டோட வருது. நான் வந்து இது மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. இது வந்து ஃபீடிங் பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, இது வந்து பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறது. இது வந்து இந்த
குட்டி குட்டி டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அது வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப யூஸ் பண்ணது. இப்போ வந்து இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இது வந்து நல்லா இப்படி ரொட்டேட் ஆகும், நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த க்ளீனிங் செட்டு இது வந்து மஸ்ட்டு. அண்ட் க்ளீனிங் லிக்விடும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். பேர் வந்து மறந்துட்டேன், பேர் வந்து மறந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த க்ளீனிங் லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும், தம்பியோட பாத்திரம் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் வந்து பிப், சிலிகான் பிப், இது வந்து ரொம்பவே மஸ்ட். இது வந்து யூஸ் பண்ணதுலேருந்து அதிகமாக வந்து மேலே ஸ்பில் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ ட்ராவல் எசென்ஷியல்ஸில் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தம்பிக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மீதி நான் ஏதாவது எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஓவராக பேக் பண்ணக்கூடாது, தேவையான திங்ஸ் மட்டும் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து இருக்குது. ஸோ பேக்கிங் பண்ணும்போது நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே இதெல்லாம் தான். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தாங்க இவருக்குன்னு நான் வாங்கினது. அடுத்த திங்ஸ் இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தேவையான திங்ஸ் இதெல்லாம் இது இருந்தாலே நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே சொல்லுங்க. எந்த கண்ட்ரி போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்க. இந்த தடவை வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போயிட்டு வந்துட்டு இல்லைன்னா போகும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரி வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.